ராகு கேத்துக்கள் இவங்க வந்து 4, 10ஆம் இடத்துல இருப்பாங்க. இந்த ராகு கேத்து வந்து பலன் வந்து தரும்போது, இருக்கும்போது தனித்தனியா இருக்கிற மாரி நமக்கு பிரமையை ஏற்படுத்தும். மாய தோற்றத்த உண்டாக்கும். ஆனா 2ம் சேர்ந்து பலன குடுக்கும். எப்படின்னா, ரிஷபராசிக்கு 10ல ராகு இருப்பார். 10ஆம் இடம் ஜீவனம், தொழில். இத வந்து பிரம்மாண்டப்படுத்தணும். இத வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டு போணும். அப்படி திடீர்னு கொண்டு போக முடியல. வேலை பார்த்துட்டே இருக்கேன். பார்ட் டைம்ல ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பண்றேன். ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்றேன். ஒரு டெக்னிக்கல் விஷயங்கள ஒண்ணு கத்துக்கிறேன். அப்போ அவங்களுக்கு ப்ரமோஷன் வந்துரும். ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். கூட ஆட் ஆன் பண்றேன். அப்போ கூட கொஞ்சம் லோன் வாங்குறேன். அப்போ அவங்களுடைய பிசினஸ் வந்து 10ஆம் இட ராகுனால அதிகமாகும். இதெல்லாம் செய்யும்போது ஓய்வு, சுகம், வசதி, நேரம் இதெல்லாம் குறைஞ்சிரும். கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருக்க மாட்டாங்க இல்லையா ஒருத்தங்க. 4ஆம் இட சுகஸ்தானத்தில கேது இருப்பார். இத சரியா புரிஞ்சுட்டு டீல் பண்ணிட்டாங்கன்னா, ராகு கேத்துனால கெடுதலே ஏற்படாது ரிஷபராசி அன்பர்களுக்கு. 11ஆம் இடத்துல சனி இருக்கார். குரு வந்து 3ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கார். ரிஷபராசியில இருந்து டிவோர்ஸ் ஆனவங்க இந்த வருஷத்துல 2வது திருமணம் கட்டாயம் நடக்க பெறுவாங்க. அதேபோல முதல் திருமணத்துல டிவோர்ஸ் அந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, பெரிய காரணம்லாம் ஒண்ணுமே இல்ல. சேர்ந்து இருக்கலாம். தேவையில்லாம ஈகோ, வீம்புக்காக அப்படின்னு சொன்னா அவங்க வந்து விட்டு குடுத்து சேர்ந்து இருந்துருவாங்க. ஆயிட்டவங்களுக்கு மறுமணம் உண்டாகும்.